வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இலக்கண வகுப்பில் என்ன பார்க்க இருக்கோம்னா, சுட்டு எழுத்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் நம்ம 6வது இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சுட்டெழுத்துக்கள்னால் என்னென்னு பார்ப்போம். சில எடுத்துக்காட்டுகள் முதல்ல எப்பவும் போல் கொடுத்துருக்காங்க. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படின்னு நிறைய வார்த்தைங்க இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்களும், 10 பேர் இருந்தாலும் 10ல் அவன் அப்படின்னு ஒருத்தனை சுட்டி காட்டுறது, 10 பேரில் ஒரு 10 பெண்மணியில் ஒரு பெண்மணியை சொல்கிறதுக்கு அவள், 10 பொருளில் ஒரு பொருளை சொல்கிறதுக்கு அது மாதிரி இந்த மாதிரி சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுட்டி காட்டக்கூடிய சுட்டெழுத்துக்கள் தமிழில் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 3 எழுத்துக்கள் சுட்டி காட்டும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனா, ஈனா, ஊனா. சரிங்களா? ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நடைமுறையில் அந்த ஊனா அந்த சுட்டெழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஊனாங்கிறதும் ஒரு சுட்டெழுத்து தான். பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எதுன்னா ஆவும் ஈயும் தான். ஊனா நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்போ இந்த சுட்டெழுத்துக்களில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சுட்டெழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் ஆனா, ஈனா, ஊனா. சரிங்களா? இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. இது என்ன அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 எடுத்துக்காட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். அவன், இவன், அது, இது. இப்போ இந்த 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா? இதில் எல்லாத்துலேயுமே சுட்டெழுத்துக்கள் இருக்குது. அவன் அப்படின்னா அதில் ஆனா சுட்டெழுத்து, இவனில் ஈனா சுட்டெழுத்து, அதில் ஆனா சுட்டெழுத்து, இதில் ஈனா சுட்டெழுத்துன்னு சுட்டெழுத்துக்கள் இருக்குல்ல. இந்த வார்த்தைகளில் சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டிங்கன்னா மீதி அதில் பொருள் இருக்காது. அப்படி பொருள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் அகச்சுட்டு. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே சுட்டெழுத்துக்களை பார்த்திங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா அது பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. உதாரணத்துக்கு இப்போ இவன்கிற வார்த்தையில் ஈனாங்கிற சுட்டெழுத்தை எடுத்துட்டிங்கன்னா வெறும் வண்ணுன்னு இருக்கும், அதுக்கு பொருள் கிடையாது. அதே மாதிரி இப்போ அதுன்னு இருக்குல்ல, ஆவை எடுத்துட்டால் தூணு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பொருள் இல்லைங்கும்போது இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. சரிங்களா? கூட இருந்தே அது பொருள் இருந்தால் அது அகச்சுட்டு. புறச்சுட்டுங்கிறது என்னென்னா, இப்போ இதுக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள். அவ்வானம், இம்மலை அப்படின்னு, இந்நூல் அப்படின்னு, இந்நூல், இச்சொற்கள் அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பூரா சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்கும். அப்போது இவ்வாறு சுட்டெழுத்துக்களின் சொல்லில் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டாலும் அது இது ஆனா ஈனாவெல்லாம் எடுத்துட்டாலும் அதில் அர்த்தம் இருக்கும். அப்படி அர்த்தம் இருந்தால் அதுக்கு பேர் புறச்சுட்டு. சரிங்களா? இந்த தெரிந்து கொள்களில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே பயன்படுத்துவது. இதுதான் இப்போ இந்த அம்மை சுட்டு செம்மை சுட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த தெரிந்து கொள்க ஒரு இதாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். அம்மை சுட்டுனா என்னென்னா, இப்போ அவன், அவர், இது, மன்னிக்கணும், இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இந்த சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈனாங்கிற ஒரு வார்த்தை அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. 3 சுட்டெழுத்துக்களில் ஈனா பக்கத்தில் இருக்கிறத சொல்லுமா. அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது இதுவே. எனவே இது அம்மை சுட்டு எனப்படும். இதே செம்மை சுற்றுங்கிறது அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இது எல்லாம் தொலைவில் இருப்பதை சொல்கிறது செம்மை சுட்டு அப்படிம்பாங்க. அப்போ அண்மைங்கிறது அருகில் இருக்கிறது, அதுக்கு ஈனா. தூரமாக இருந்தால் ஆனா. இப்போ இந்த ஊனாங்கிற சுட்டெழுத்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிறதுக்கும் கிடையாது, ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியதும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கும் பொருளை சுட்டி காட்டுவதனால் அது ஊனா. உதாரணத்துக்கு உது, உவன். இப்போ பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? இவன். தூரத்தில் இருந்தால் அவன். ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் அவன் உவன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உவன் இப்போ நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் இருந்தால் இது, தூரத்தில் இருந்தால் அது, ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் உது. சரிங்களா? இது ரெண்டுக்கும் கலந்த ஒன்று இருக்குது, சுட்டு திரிபு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இது என்ன சுட்டு திரிபுனா, இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அம்மரம், இவ்வீடு ஆகிய 2 புறச்சுட்டுகளை நமக்கு தெரியும்.
அதில் அந்த மரம்னு அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீடுன்னு இதை மாற்றி வழங்கலாம். அதாவது ஆனா ஈனா ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிவு அந்த இந்தன்னு மாறுது. அந்த இந்தங்கிறத எடுத்தாலும் அது வந்து மரம்ங்கிற வார்த்தை அதில் இருக்கும், வீடுங்கிற வார்த்தை இருக்கும். அது புறச்சுட்டு நமக்கு தெரியும். அதனால் பொருள் இப்படி மாறியும் வரும். இது வந்து சுட்டு திரிவுன்னு சொல்லுவாங்க. இது அந்தளவு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம சுட்டெழுத்துக்களில் பார்த்துருக்கோம். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் இப்போ எப்படி சுட்டெழுத்துக்கள் 3ங்கிற மாதிரி வினா பொருளை தரும் எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும், சில இது வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வரும். தமிழில் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள்னால் 5 வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3. இப்போ வந்து பாருங்கள், ஏ, யா, ஆ, உ, ஏ, இந்த 5 தான் வந்து வினா எழுத்துக்கள். இதை வச்சு தான் நீங்கள் கேள்வி ஒருத்தரை கேட்கலாம், கேள்வி எழுப்புற மாதிரி பேசலாம். சொல்லின் மொழியின் முதலில் வருபவை இந்த ஏனாவும் யாவும் வந்து முதல்ல வரும். எங்கு, என்ன, யார், யாருக்கு, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதே மொழியின் இறுதியில் வருவது ஆவண்ணாவும் ஓனாவும். பேசலாமா, தெரியுமோ, அவனோ இவனோ அப்படின்லாம் கேட்போம்ல, அது மாதிரி. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வர்றது ரெண்டுலேயுமே வரும். ஏன்னா மட்டும் ஃபஸ்ட்டும் வரும், சில லாஸ்ட்லேயும் வரும். சில நேரம் ஃபஸ்ட்லேயும் வரும், சில நேரம் லாஸ்ட்லேயும் வரும். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில், நீதானேன்னு கேள்வி கேட்டால் அது இறுதியில் நீதானே. அப்போ ரெண்டுலேயுமே ஏனா வந்து வரும். சரிங்களா? இப்போ இதையும் வந்து அகவினா புறவினான்னு பிரிச்சிருக்காங்க. அது என்ன அகவினா புறவினானா, இப்போ எது, யார், ஏன் இந்த சொற்கள்லாம் வினா எழுத்துக்களை நீக்கினா எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. இப்போ யார்னு இருக்குது, யாவை தூக்கிட்டா வெறும் இருக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னு இருக்குது, ஏ அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா இன்னுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ வினா எழுத்துக்களை வந்து அந்த சொல்லுலேருந்து தூக்கிட்டா அர்த்தம் வரலன்னா அது அகவினா. புறவினா அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ அவனோ வருவானோன்னு இருக்குது, இதில் இந்த ஆனாவையும் ஓவனாவையும் தூக்கிடுறீங்க, வினா எழுத்துக்களை நீக்கிட்டிங்கன்னா பிற எழுத்துக்கள் பொருள் வரும். இப்போ அவனோன்னு இருக்குது, ஓவை தூக்கிட்டா அவன்னு இருக்குது. வருவானோன்னு இருக்குது, நோவை தூக்கிட்டா வருவான். அப்போ பொருள் தருதுன்னா அது புறச்சுட்டு. சரிங்களா? அப்போ சுட்டெழுத்துக்கள் வந்து புறவினா. சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 எழுத்து, வினா எழுத்துக்கள் 5 எழுத்து. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.